ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 19வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக இணை சட்டம் புத்தகத்திலிருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மோசே இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினரை பார்த்து நம் ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்க அழைப்பு விடுக்கிறார். இந்த கடவுளை நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். இந்த கடவுள் உங்களை இவ்வளவு நாள் பாதுகாத்திருக்கிறார், பராமரித்திருக்கிறார். இவர் உண்மையான கடவுள், நம்மை வழிநடத்துகின்ற கடவுள். இந்த கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை அழுத்த திருத்தமாக நமக்கு எடுத்துக் கூறுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையும் சொல்லையும் வாழ்ந்து காட்டியவர். அவர் சொன்னதை வாழ்ந்து காட்டினார். அதனால் மக்களிடையே இருந்த அந்த வழி செலுத்தும் இந்த முறையை அவர் எதிர்க்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் வேறு ஏதாவது பிரம்மாண்டமாக செய்து அதை தாண்டி இருக்கலாம், அதை செய்யாமல் விட்டு இருக்கலாம். ஆனால் அரசருக்கு செய்ய வேண்டியதை செய்தார். எத்தனையோ இலக்குகள், எத்தனையோ பணிகள் அவருக்கு இருந்த பொழுதும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவருக்கு தெரியவில்லை. அவருடைய இலக்கு அனைவரையும் தந்தையின் பால் அழைத்து செல்ல வேண்டும், அனைவரையும் கடவுளுக்குரிய மக்களாக வாழ வேண்டும், இறைவனை நம்பி வருகின்ற அனைவரையும் இறைவனுடைய பாதத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அவருடைய இலக்கு. அதற்காக சில விஷயங்களை அவர் கடந்து சென்றார். அதுபோல நாமும் சில விஷயங்களை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்றால் அந்த வாழ்க்கை கோட்டிற்குள் நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். பல நேரங்களிலே நாம் நம் கண்முன்னே நடக்கின்ற பல நிகழ்வுகளையும் கடந்து சென்றிருப்போம். ஆனால் அதை தான் நாம் கேட்டிருக்க வேண்டும். தவறுகள் நடக்கின்ற பொழுது தட்டி கேட்க வேண்டும். ஒருவர் தவறு செய்கிறார் என்றால், உங்களுக்கு தெரிந்தவர் தவறு செய்தால் அது தவறு இல்லை என்ற மனப்பக்குவம் உங்களிடம் இருந்தால் அந்த தவறுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பீர்கள். அதனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுளுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்கள் மாத்திரம், அதாவது நாம் மாத்திரம் அதை பயன்படுத்தி வாழ்வது சாத்தியமல்ல, அது நல்லதும் அல்ல. அதை மற்றவரும் கடைபிடிக்க நம்மால் இயன்ற உதவியை நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். தவறு செய்வது யாராயிருந்தாலும் இது தவறு என்கின்ற சொல்லுகின்ற மனப்போக்கம் நம்மளே இருக்குமானால் அந்த மனப்போக்கம் தான் நம்முள் இருக்கின்ற கடவுளை நமக்கு உணர வைக்கும், அதை அவர்களுக்கும் உணர வைக்கும். அதனால் முடிந்தவரை இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் சமுதாய கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். இது நாம் வாழ்கின்ற சமுதாயம். இந்த சமுதாயத்திலே அனைவரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும், அந்நியரையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அந்நியர் என்று ஒருவரும் கிடையாது. நாமவே ஒரு சொற்றாடலை வைத்துக் கொண்டு இவர் எனக்கு அந்நியர், இவர் எனக்கு அந்நியர் என்று இருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கின்ற எல்லாரும் இந்த மனித உறவோடு வாழ வேண்டும். ஏனென்றால் அதே ரத்தம் தான், அதே வாழ்வு முறைதான், அதே எண்ணங்களோடு தான் நாம் வாழ்கின்றோம். எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுக்கு உரிய மக்களாக நாம் வாழ வேண்டும். தாயாம் திருச்சபை என்று அசிசி நகர் புனித கிளாராவை நமக்கு நினைவூட்ட விரும்புகிறது, அவர் நினைவை கொண்டாடுகிறது. அசிசியினுடைய புனித பிரான்சிஸ் அசிசியினுடைய மறையுரைகளையும் அவருடைய வாழ்க்கை முறையாலும் கவரப்பட்டவர் தான் இந்த கன்னிப்பெண், அழகான கன்னிப்பெண்ணான கிளாரா. மிகப்பெரிய பணக்கார குடும்பத்திலே, அரசு குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அசிசியாருடைய அந்த வாழ்க்கை நெறி, அந்த மறையுரைகள், இறைவனுடைய அன்பு அனைத்தையும் அறிந்து கொண்ட இவர் அவரை தேடி செல்கிறார். தன் குடும்ப உறவுகள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் உதறிவிட்டு அசிசியாரை தேடி செல்கிறார். அசிசியாருடைய வழிநடத்துதலின்படி ஆசீர்வாத பிரசபையிலே சேர்கிறார். அங்கே தங்கி ஒரு துறவியாக மாறுகிறார். பிற்காலத்திலே ஒரு சபையை அவர் தோற்றுவிக்கிறார். அசிசியாருடைய சபையினுடைய சட்டத்திட்டங்களை அப்படியே தன்னுடைய சபைக்கு வைத்து அது இறைவனுக்குரிய ஒரு சபையாக அவர் மாற்றுகிறார். எந்த அளவிற்கு இறைவனுக்குரியவராக இருந்தார் என்றால், புனித பிரான்சிஸ் அசிசியார் எவ்வாறு ஏழ்மையில் வாழ்ந்தாரோ அதே ஏழ்மையையும் புனித கிளாரா வாழ்ந்தார். அந்த கிளாரா எந்த அளவிற்கு இறைவனோடு நெருக்கமானவராக இருந்தார் என்றால், எத்தனையோ திருத்தந்தையர்கள், கர்தினால்கள், ஆயர்கள் இவரை தங்களுடைய இறை வார்த்தையை அறிவிக்கின்ற, அதாவது ஒரு ஆன்மீக குருவாக இவரை வைத்துக் கொண்டார்கள். இவரிடம் ஆலோசனை கேட்ட பிறகுதான் பலவற்றை இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு புனித கிளாரா இறை அன்பில நிறைந்திருந்தார். அந்த கிளாரா, புனித கிளாரா தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இறைவனுக்காக வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் இறைவனுக்குரிய மக்களாக வாழ வேண்டும்.
செல்வம் சேர்ப்பதினால் எந்த பயனும் கிடையாது. செல்வத்தினால் நமக்கு வாழ்வு வந்து விட போவதும் கிடையாது. அதனால் நாம் இறைவனுக்குரியவர்கள். இந்த உலகத்திலே எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை, எதுவும் நமக்கு உரிமை உடையதும் கிடையாது. எதற்காகவும் நாம் ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஏங்கி தேட வேண்டியது ஒன்று, கடவுள் மாத்திரமே. அவர் மாத்திரமே நமக்கு உண்மையானவர். அவருக்கு நாம் உண்மையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகம் உங்களை ஏமாற்றும், தவறான வழியில் அழைத்து செல்லும், உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பேசும், உங்களை ஏமாற்றும், உங்களுக்காக வாழ்கிறேன் என்று பொய் சொல்லும். இவை அனைத்தையும் நீங்கள் கடந்து வருகின்ற பொழுதுதான் கடவுளுக்குரியவராக மாற முடியும். புனித கிளாரா தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார். பணக்கார பெண்ணாக இருந்தாலும் ஏழ்மையில் வாழ்ந்தார். அதனால் இருக்கின்ற வரை ஏழ்மையிலே வாழ முயற்சி செய்வோம். எது தேவையோ, எது அவசியமோ, எது நிரந்தரமோ அதற்காக உழைக்க வேண்டிய அருளை கேட்டு மன்றாடுவோம். புனித கிளாரானுடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.